ஒரு வெற்றி பயணம். ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தில் அர்ஜுன் என்ற இளைஞன் வாழ்ந்து வந்தான். அவனுக்கு ஒரு பெரிய கனவு இருந்தது. தன் ஊரில் உள்ள அனைவருக்கும் பயனாக இருக்கும் ஒரு பெரிய தொழில் அமைப்பை உருவாக்க வேண்டும். அவன் கையில் பணம் அதிகம் இல்லை. ஆனால் நம்பிக்கை மட்டும் அளவில்லாமல் இருந்தது. தோல்வியின் துவக்கம். அவன் தனது கனவை நனவாக்க ஒரு சிறிய வியாபாரத்தை ஆரம்பித்தான். ஆனால் அனுபவம் இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. 6 மாதங்களுக்குள் அவன் முதலீடு முழுவதும் இழந்துவிட்டான். ஊர் மக்கள் சிரித்தார்கள். உனக்கு இதெல்லாம் தேவையா? இருப்பதை வைத்து நிம்மதியா வாழ முடியாதா? அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதை உடைத்தது. ஒரு கட்டத்தில் என்னால் எதுவும் முடியாது என்று முடிவு செய்து அவன் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஒரு மரத்தின் கீழ் அமைதியாக அமர்ந்தான். அந்த தத்துவ தரிசனம். அந்த வழியாக ஒரு முதியவர் வந்தார். அர்ஜுனின் முகத்தை பார்த்ததும் அவருக்கு எல்லாம் புரிந்தது. அவர் அருகில் அமர்ந்து சொன்னார், இந்த மண்ணில் இருக்கும் விதைகளை பார்த்தாயா? அது மண்ணுக்குள் புதைந்திருக்கும் போது அது செத்துவிட்டது என்று உலகம் நினைக்கும். ஆனால் அது மெதுவாக வளர்ந்து ஒரு நாள் மண்ணை உடைத்து வெளியில் வரும். அதுதான் ஒரு பெரிய மரமாக மாறும். அர்ஜுன் மெதுவாக கேட்டான், ஆனால் நான் தோற்றுவிட்டேனே? முதியவர் சிரித்தார். நீ தோற்கவில்லை, நீ கற்றுக்கொள்கிறாய். நீ என்னால் முடியாது என்று நினைக்கும் அந்த நிமிஷம்தான் நீ உண்மையிலேயே தோற்கிறாய். உள்ளத்தின் எழுச்சி. அந்த வார்த்தைகள் அர்ஜுனின் மனதில் மின்னலாய்ப்பட்டது. அவன் தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான், என் குரல் இருக்கும்போது பேச முடியாதா? என் கைகள் வேலை செய்யும்போது உருவாக்க முடியாதா? என் மனம் நம்பிக்கையுடன் இருக்கும்போது ஜெயிக்க முடியாதா? அந்த நாளிலிருந்து முடியாது, முடியும் என்று அவன் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. புதிய முயற்சி. இந்த முறை அவன் அவசரப்படவில்லை. ஒவ்வொரு அடியும் திட்டமிட்டு வைத்தான். புதிய தொழில்நுட்பங்களை கற்றுக்கொண்டான். மக்களின் தேவையை புரிந்து உழைத்தான். தோல்வி வந்தது. ஆனால் இப்போது அவன் ஓடவில்லை, கற்றுக்கொண்டான், திருத்திக் கொண்டான், முன்னேறினான். 5 நிச்சயமான வெற்றி. சில வருடங்கள் கழித்து அந்த சிறிய வியாபாரம் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஒரு பெரிய நிறுவனமாக வளர்ந்தது. ஒரு காலத்தில் அவனை கேலி செய்தவர்கள் இன்று அவனிடம் வேலை கேட்டு நிற்கிறார்கள். அர்ஜுனின் வார்த்தைகள். அர்ஜுன் எப்போதும் சொல்வது, வெற்றி வெளியில இல்லை, அது உன் மனதுக்குள் இருக்கிறது. முடியும் என்று நீ நம்பினால் உலகமே உனக்கு வழி விடும். கதையின் கருது. இந்த உலகத்தில் எந்த பெரிய சாதனையாளரும் முதல் முயற்சியிலேயே வெற்றி பெறவில்லை. தோல்வி என்பது முடிவு அல்ல, அது ஒரு பாடம். முடியாது என்று நினைப்பது தான் உண்மையான தோல்வி. இந்த கதை உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையை நினைவுபடுத்தியிருந்தால் ஒரு நிமிஷம் நின்று யோசிங்க. நீங்க முடியாது விட்டு சென்ற கனவுகள் என்ன? இனிமேல் அதை முயற்சி பண்ணலாம். மாற்றுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்க ஒரு சப்ஸ்கிரைப் இன்னொரு மனிதனின் வாழ்க்கையை மாற்றும் கதைக்கு வழி ஆக்கலாம். நன்றி. மறுபடியும் சந்திப்போம்.